பக்கம் 9. இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் காயங்களா, உறவினில் நடைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களா. இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் காயங்களா, உறவினில் நடைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களா. தன்னை வழியாய் தந்த பரமநேசு வழியினில் இணைந்திடுவோம். கண்ணை காக்கும் இமை போல் காக்கும் தேவன் திருவடி சரணடைவோம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் தாயங்களா, உறவினில் நடைந்திடும் புது உலகத்தின் விடியல்களா. உதவிடும் கரம் இணைந்தால் இந்த உலகினில் வறுமை இல்லை, உறவுகள் பகிர்ந்து விட்டால் இந்த மனதிலும் தோதுமில்லை. உதவிடும் கரம் இணைந்தால் இந்த உலகினில் வறுமை இல்லை, உறவுகள் பகிர்ந்து விட்டால் இந்த மனதிலும் தோதுமில்லை. ஒன்று கூடுவோம் நன்றி ஆடுவோம், அன்பு இறைவனின் தாயை நாம் மதிப்போம். ஒன்று கூடுவோம் நன்மை நாடுவோம், அன்பு இறைவனின் தாயை நாம் மதிப்போம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் தாயங்களா, உறவினில் நடைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்ற இறைமொழிக்கேற்ப பிறருக்கு நன்மை செய்ய இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் மனு உருவு ஏற்றலும் அவருடைய வருகையின் நோக்கமும் அவருடைய பணிவாழ்வின் சிறப்பும் இன்றைய நற்செய்தியில் சுட்டி காட்டப்படுகின்றது. இயேசுவை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு வாழ்வு உண்டு என்பதை சரிபார்த்து கைம்பன் மற்றும் நாமான் இவர்களின் நம்பிக்கை மூலமாக எடுத்து காட்டுகிறார். நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கடவுளின் ஆசீரும் அன்னையின் அன்பும் நன்மைத்தனங்களும் கிடைக்கும் என்பது நிச்சயம் என்பதை நாம் நினைவில் கொண்டு நமது வாழ்வில் இதயத்தில் என்றும் நிலையான நம்பிக்கை கொண்டு இறைவனின் ஆசீரையும் அன்னையின் அன்பையும் பெற்று வாழ்ந்திட இத்திருப்பலில் இணைவோம். இறையாசிரை பெறுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது புனித லூர்து மாதா அன்பியத்தை சார்ந்த தோமாஸ், அன்னத்தாள், கண்ணன், இந்திரா, பாக்கியராஜ், பஞ்சவர்ணம், ராஜேந்திரன், முத்தாவர்ணம், ஆரோக்கியராஜ், ஷெர்லி, முருகராஜ், அற்புதக்கனி என்பவர்களுடைய குடும்ப நன்றி பலியாகவும் அவர்களுடைய குடும்ப நலன்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாம் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தேவைகளையும் நம் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக பலி மூலமாக இறைவன் அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குகிறவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குகிறவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமா. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உமை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரும் ஒன்றித்து ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டாம் என்று நினைக்கவில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 1-5. சகோதர சகோதரிகளை, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சமென்றும் அவரே என்று வாழ்த்தி பாடிடு. வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார். வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார். எல்லையில்லாத இன்ப பெருக்கில் இன்னிசை பாடிடு. எல்லையில்லாத இன்ப பெருக்கில் இன்னிசை பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சமென்றும் அவரே என்று வாழ்த்தி பாடிடு. நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும். கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும். கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். கடலை பிரித்து கடந்திட உதவினார். கழகம் புரிந்தோரை கலங்கிட செய்தார். நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்விற்கு. நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்விற்கு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சமென்றும் அவரே என்று வாழ்த்தி பாடிடு. அன்பழகும் அறிவழகும் அவர் தரும் ஆசியே. பூச்சழகும் உயிரழகும் இறைவனின் ஆட்சியே. அன்பழகும் அறிவழகும் அவர் தரும் ஆசியே. பூச்சழகும் உயிரழகும் இறைவனின் ஆட்சியே. வாழ்வெனும் பாதையில் வீடும் வேளையில் தாங்கிடும் தாயாய் தனை தந்தார். நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்விற்கு. நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்விற்கு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சமென்றும் அவரே என்று வாழ்த்தி பாடிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க அவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 16 முதல் 30 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 16 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்து விட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் பல கொடைகளை, பல அருள் வரங்களை, பல ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றார். அப்படிதான் நல்ல ஒரு ஊர் துரைசாமிபுரம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஊரை நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த ஊர்ல ஒரு அழகான வீடு, அழகான குடும்பம், அழகான உறவுகள், நம்முடைய பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் என்று கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மை சூழ்ந்து இருக்கின்றது. நமக்கே நல்ல உடல் உள்ள நலத்தை கொடுத்திருக்கின்றார். கையை எப்படி தூக்குறோம், தலையை எப்படி ஆக்குறோம், காலை தூக்குறோம், ஓடுறோம், சாடுறோம்,
நடக்கிறோம். இது எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதங்கள். பல நேரங்கள்ல நம்ம அதெல்லாம் குறிச்சு யோசித்து பாக்குறதே இல்லை. அது வாட்டுக்கு இயல்பா இருக்கிறது, அது வழக்கத்துல உள்ளது தானே, அதுல என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நாம் நினைத்து பார்ப்பதே கிடையாது. எப்போ கையை தூக்க முடியாம இருக்கிறோமோ, எப்போ தலை வலிக்குதோ, எப்போ நடக்க முடியாம அடிபட்டு கிடக்குறோமோ, அப்பதான் அதனுடைய அருமையை பத்தி நம்ம யோசிப்போம். ஆஹா, கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு அப்பந்தான் யோசிப்போம். கடவுளே, என் கையை சரிப்படுத்து, என் தலைவலியை சரிப்படுத்து, என் காலை சரிப்படுத்து என்று பல வேண்டுதல்களை ஆண்டவரிடத்திலே அடுக்கிக் கொண்டே போவோம். அதுவரையில் நமக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள் பெரியதாக தெரியாது. அதிலே ஒரு குறை வருகின்ற பொழுதுதான் நம்ம அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நினைத்து உண்மையிலேயே உளம் மகிழ்கின்றோம். நண்பர்களே, கடவுள் நமக்கு இப்படியாக தந்திருக்கக்கூடிய பல ஆசீர்வாதங்களில் சிறப்பான ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால் அவருடைய அருள். கடவுளுடைய அருள் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்றோம்ல. நாம் இருப்பது, இயங்குவது, செயல்படுவது, நடப்பது எல்லாமே அவருடைய அருளால் தான். கடவுளுடைய அருளால் நாம் நிரப்பப்பட்டிருந்தோம் என்று சொன்னால் மற்ற எந்த தேவைகளுமே நமக்கு இருக்காது. எனக்கு பொருள் வேணும், பணம் வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும், உலக செல்வங்கள் எல்லாம் எனக்குத்தான் வேணும் என்று நாம் பல அந்த உலக காரியங்களை தேட வேண்டிய அவசியமே இருக்காது. எப்பொழுது கடவுளுடைய அருள் நம்மிடத்திலே இருந்தது என்று சொன்னால், கடவுளுடைய அருள் நம்ம ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக பொழியப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நம்முடைய திருமொழியினால், ஞான ஸ்நானத்தினால் கடவுளுடைய அருள் நம் மீது பொழியப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆவியானவர் நம் மீது இறங்கி வந்திருக்கின்றார். கடவுளுடைய ஆவியானவருடைய ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது நாம் அருள் மிகுந்தவர்களாக இருப்போம். நம்முடைய அன்பு தாய், ஆரோக்கிய தாய் அருள் மிகுந்த ஒரு தாயாக இருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது இறை வசனத்திலே கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாவை பார்த்து சொன்ன செய்தி என்ன? அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று சொல்கின்றார். தொடர்ந்து லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 30வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மரியா, அஞ்சாதீர், கடவுளின் அருளை கண்டடைந்தொழி என்று கப்ரியேல் வானதூதர் சொல்வாராக. அன்னையின் மீது கடவுளுடைய அருள் நிறைவாக பொழியப்பட்டிருக்கிறது. அன்னை அவருடைய பிறப்பிலேயே அவர் கருவாக உருவெடுக்கின்ற பொழுதே இறைவனுடைய அருளால் தான் அவர் கருவாக உருவெடுத்தார் என்று பார்க்கிறோம். 1854வது ஆண்டிலே திருத்தந்தை 9வது பத்திநாதர் அன்னை மரியினுடைய அமல உருப்பவ அந்த ஒரு கோட்பாட்டினை, விசுவாச சத்தியத்தினை அறிக்கையிட்டார். அன்னை கருவில் உருவாக்கும் போதே மாசு மறுவற்றவளாக உருப்பவித்தார் என்று ஒரு விசுவாச சத்தியத்தை அறிக்கையிட்டார். அப்படி தன்னுடைய பிறப்பிலிருந்தே தூய ஆவியானால் நிரப்பப்பட்ட அந்த அன்னை தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக தூய ஆவியாருடைய அருளை தன்னுடைய வாழ்வில் அவள் இழக்கவே இல்லை. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அருளால் நிரம்பிய ஒரு தாயாக அவர் வாழ்ந்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவேதான் அவரை அருள்மிக பெற்ற மரியே வாழ்க என்று நாமும் அனுதினமும் அவரை வாழ்த்தி போற்றி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாமும் அன்னையை போல அருளால் நிரப்பப்பட்டவர்கள் தான். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகளால், நம்முடைய பாவ வாழ்க்கையால் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த அருளை நாம் இழந்து விடுகின்றோம். விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். தொடக்க நூலிலே 4வது அதிகாரம் 5, 6 இறை வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அங்கே காயின் முதல் சகோதரர்கள் ஆபேல், காயின் ஆபேல் இருக்கிறாங்கல்ல, அந்த காயின்
முகவாட்டத்தோடு காணப்படுகிறான். எதற்கு காயின் முகவாட்டத்தோடு காணப்படுகிறான்? அவனுடைய முகம் வாடியது அப்படின்னு சொல்லி நம்ம அதுல வாசிப்போம். எதுக்காக வாடியது தெரியுமா? அந்த கதை, காயினுடைய முகம் எதற்காக வாடியது? காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த போறாங்க. காயின் என்ன காணிக்கை கொடுத்தான்? என்ன காணிக்கை கொடுத்தான்? பைபிள் வாசிக்கிறதே கிடையாது போல. ஆபேல் என்ன காணிக்கை கொடுத்தான்? ஆபேலுடைய காணிக்கை மறந்துட்ட எதுமா? எல்லாத்தையும் விளைஞ்சது கொடுப்பானா? அது யார் கொடுப்பா விளைஞ்சது? காயினா? காயின் காய்கறியை கொடுப்பான். அதுதானே அலுவலம் சொத்தலுமான காய்கறியை கொண்டு ஆண்டவருக்கு காணி கொடுப்பான். ஆபேல் என்ன கொடுப்பான்? கொழுத்த கஞ்சி, கொழுத்த ஈரை கொண்டு கொடுப்பான். ஆண்டவர் எதை கண்ணோக்குவார்? ஆபேலுடைய காணிக்கையை கண்ணோக்குவார். காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் கண்ணோக்கவில்லை. அதனால அவனுக்கு கோபம். தன்னுடைய தம்பியினுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு விட்டார், என்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பொறாமை, தன்னுடைய சகோதரனை பொறாமை கண் கொண்டு பார்க்கிறான். கடுமையான கோபம். அவனுடைய முகம் என்ன செய்தது? வாடியது. எப்பொழுது கடவுளுடைய அருளை ஒரு மனிதன் இழக்கிறானோ அப்பொழுதே அவனுடைய முகம் வாடத் தொடங்கிவிடும். தன்னுடைய சகோதரன் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு இறுதியாக அந்த கோபத்தில் அவனை கொன்றே போட்டு விடுகிறான். கடவுளுடைய அருளை முற்றிலுமாக இழந்தவனாக காயின் மாறி போய்விடுகிறான். தொடக்க நூல் 33வது அதிகாரம் 10வது இறை வசனம். யாராவது வாசிங்க. தொடக்க நூல் 33வது அதிகாரம் 10வது இறை வசனம். தொடக்க நூல் 33:10. உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது. யார் யாருக்கு சொல்றா? யாக்கோபு தம்பி அவருடைய அண்ணன் ஏசாவிடத்திலே சொல்கிறான். இந்த கதையும் இந்த நிகழ்வும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன நடக்குது? தன்னுடைய தந்தை ஈசாக்கிட இருந்து தலைமகனுக்குரிய அந்த ஆசீர்வாதம் ஏசா அண்ணனுக்கு போகணும். சரியா? தன்னுடைய மகனிடத்திலே, மகனே எனக்கு பிடிச்ச கறியை சமைச்சு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி ஈசாக்கு தந்தை மூத்த சகோதரன் ஏசாட்ட சொல்லுவாரு. இப்படி சொன்னத ரெபேக்கா அம்மா கேட்டு தன்னுடைய இளைய மகனுக்கு தான், யாக்கோபுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் போக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மூத்த மகனை போல தன்னுடைய இளைய மகனை ஜோடனை செய்து தன்னுடைய கணவரிடத்தில் அனுப்பி அந்த ஆசீர்வாதத்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்து விடுவார். யாக்கோபும் தன்னுடைய அண்ணனை போல நடிச்சு தன்னுடைய தந்தை ஈசாக்கிடம் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார். பின்னாளில் இந்த நிகழ்வு, இந்த செய்தி ஏசா அண்ணனுக்கு தெரிய வருது. அவனுக்கு கடுமையான கோபம். எனக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீ அப்பாட்டிருந்து இப்படி ஏமாத்தி பெற்றுக்கிட்டியே, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் என்று தன்னுடைய சகோதரன் மீது ஏசா கடுமையான கொலை வெறியோடு அடைந்தான். ஏசாவுக்கு பயந்து யாக்கோபு வெளியே எங்கேயோ தப்பிச்சு ஓடி போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு, பல வருடங்கள் கழித்து 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, யாக்கோபும் ஏசாவும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. யாக்கோபுக்கு மனசுல பயம். தன்னுடைய அண்ணன் நிச்சயமாக என்னை பார்த்தால் என்னை வெட்டியே போட்டு விடுவான், அவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன், அண்ணனுடைய கோபம் நிச்சயமாக குறைந்திருக்காது அப்படின்னு சொல்லி உள்ளத்துல பயம் இருக்குது. இருந்தாலும் தன்னுடைய மனைவி மக்களோடு தன்னுடைய அண்ணனை பார்ப்பதற்காக யாக்கோபு செல்லுகின்றான். தூரத்துல வரும்போதே கீழே விழுந்து விழுந்து வணங்கி வணங்கி ஏசாவிடம் அருகே செல்லுகின்றான். பக்கத்துல பயத்தோட போய் நிக்கிறான். ஏசா அங்க தூரத்துல தன்னுடைய சகோதரனை பார்த்த உடனேயே என்ன செஞ்சாரு? வெட்டி போட்டாரா? அடிச்சிட்டாரா? இல்ல, தன்னுடைய சகோதரனை ஆற தழுவி முத்தமிட்டார். ஒரு காலத்துல கொலைவெறியோட இருந்தாரு.
அவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அந்த கடந்த கால கசப்பான அனுபவங்கள் அனைத்தையும் மறந்து விட்டு தன்னுடைய சகோதரனை கட்டி தழுவி முத்தமிட்டார். அப்படி ஏசா யாக்கோப அன்னை தம்பிய கட்டி தழுவி முத்தமிட்ட பிற்பாடுதான் யாக்கோபு அந்த வார்த்தையை சொல்றாரு, உன்னுடைய முகத்தை பார்ப்பது கடவுளுடைய முகத்தை பார்ப்பது போல இருக்கிறது. கடவுளுடைய முகம் எப்படிப்பட்டது? அருள் மிகுந்த முகம். அதே போலத்தான் இங்க ஏசாவினுடைய முகம் அருள் மிகுந்து காணப்படுகிறது. காரணம் என்ன? தன்னுடைய சகோதரனை மன்னித்து விட்டார், அவனை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஒருவேளை தன்னுடைய சகோதரனை அவர் அடித்து துன்புறுத்தி அந்த வெட்டியே போட்டிருந்தாங்களேன், அங்க ஏசாவினுடைய முகம் வாடி இருக்கும், கடவுளுடைய அருளை அவர் இழந்திருப்பார். ஆனால் பாருங்கள், அங்கே அவர் அவ்வாறு செய்யவில்லை. கடவுளுடைய அருள் தன்னை விட்டு போகாமல் பார்த்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதே போல திருப்பாடல்கள் 51வது அதிகாரம் 10வது இறைவசனம் 11, 51, 11 யாரா வாசிங்க. திருப்பாடல் 51, 11. திருப்பாடல்கள் 51, 11. உமது நிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். யாரு சொல்றா அந்த வார்த்தைய? யாரு சொல்றா? திருப்பாடல்கள், பெரும்பாலான திருப்பாடல்கள் எழுதினது யாரு, பாடினது யாரு? யாரு? தாவீது அரசர். தாவீது அரசர். தாவீது சொல்றாரு ஆண்டவருக்கு, உம்முடைய தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தாவீது தவறு செய்கிறார். உரியாவினுடைய மனைவி இடத்திலே போய் தவறு செய்கிறார். தன்னுடைய அருள் நிலையில் இருந்து கீழே விழுந்து விடுகிறார். அப்பொழுது நாத்தான் இறைவாக்கினர் மூலமாக அவருடைய தவறு அவருக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்பொழுது மனம் கசிந்து அழுகின்றார், ஆண்டவரே, நான் உமக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன், உம்முடைய தூய ஆவியை, உம்முடைய அருளை என்னிடமிருந்து நீர் எடுத்து விடாதேயும். எனக்கு உம்முடைய அருள் வேணும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், உம்முடைய அருள் எனக்கு வேணும், அதை எடுத்து விடாதேயும் என்று தாவீது அரசர் அங்கே ஆண்டவரிடத்திலே மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆண்டவருடைய அருளுக்கு இருக்கக்கூடிய பலம். ஆண்டவருடைய அருள் நம்மிடத்திலே இருந்தது என்று சொன்னால் நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஆண்டவருடைய அருள் நம்மிடம் இருக்க இருக்க நம்முடைய முகம் ஒளிவு பெறும். நம்முடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி, நம்முடைய முகத்திலே ஒரு நிம்மதி. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அருள் ஒரு நாளும் நம்மை விட்டு பிரிந்து விட, நம்மை விட்டு அகன்று விட நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 3வது அதிகாரம் 16வது இறை வசனத்திலே அருமையாக சொல்வார். வாசிங்க. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 16வது இறை வசனம். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? நாம தான் கடவுளின் கோவில். கடவுளுடைய ஆவியார் நம்மிடத்திலே குடிகொண்டிருக்கிறார். பல நேரங்களில் அந்த உணர்வு, அந்த நினைப்பு இல்லாத காரணத்தினால்தான் நாம் பல தவறுகளை செய்து விடுகிறோம். நம்முடைய சிந்தனையால், நம்முடைய சொல்லால், நம்முடைய செயலால் பல தவறுகளை நாம் செய்து கடவுளுடைய ஆவியாருக்கு நாம் பல துன்பங்களை வருவிக்கின்றோம். நம்முடைய உடலை நாம் களங்கப்படுத்துகின்றோம். எப்பொழுது நாம் மற்றவர்களிடத்திலே சண்டை போடுகிறோமோ, எப்பொழுது மற்றவர்களிடத்திலே பொறாமை உணர்வு கொண்டு, காழ்ப்புணர்வு கொண்டு அவர்களை பழிவாங்க நாம் துடிக்கிறோமோ, எப்பொழுது மற்றவர்களை தகாத வார்த்தைகளால் நாம் கமையப்படுத்துகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் நினைக்க வேண்டும், நாம் கடவுளின் ஆவியை, கடவுள் உரைகின்ற கோவிலைத்தான் களங்கப்படுத்துகின்றோம்.
கடவுளுடைய சாயலால் தான் எல்லா மனிதர்களும் படைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிதானா? எல்லா மனிதர்களிடத்திலும் கடவுளின் ஆவியார் இருக்கிறார். அப்போ ஒரு மனிதரை நாம் திட்டுகிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதரை நாம் அடிக்கிறோம், காயப்படுத்துகிறோம் என்று சொன்னால், நாம் கடவுளின் ஆவியாரை காயப்படுத்துகிறோம். அந்த உணர்வு இல்லாத காரணத்தினால்தான் ரொம்ப எளிதா கெட்ட வார்த்தை போட்டுறோம், ரொம்ப எளிதா மற்றவர்களை காயப்படுத்துகிறோம், ரொம்ப எளிதா புரணி பேசிடுறோம், ரொம்ப எளிதா மற்றவர்களை கீழே தள்ளி விட்டு விடுகின்றோம். அன்பர்களே, கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆவியாரின் வடிவிலே நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக அதனை நம்மிலே தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்வோம். மாறாக தேவையற்ற செயல்பாடுகளின் மூலமாக அந்த அருளை இழந்து விடாமல் இருப்போம். ஏதாவது தப்பு செஞ்சோம்னா அந்த அருள் நம்ம விட்டு போயிடும். கவனமாக இருக்கும். பல நேரங்கள்ல பலருடைய முகத்தை பார்த்தா தெரியும், ஒரு மாதிரி இறுகி போய் ஏதோ பறிவுடுத்த மாதிரி, ஒரு மாதிரி இஞ்சி தன்னை குரங்கு மாதிரிதான் இருக்கும். அந்த முகத்தில் ஒரு அருள் இருக்காது, ஒரு பார்த்தாலே ஒரு இது இருக்காது. காரணம் என்ன? உள்ள இருக்கிறது பூரா வஞ்சம், உள்ள இருக்கிறது பூரா கோபம், உள்ள இருக்கிறது போல மற்றவங்களை மன்னிக்க இயலாத தன்மை. யார் முகத்தை இப்ப பார்க்க வேண்டாம், புதுசு முடிச்சு பாருங்க. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடவுளுடைய அருளை நாம் இழந்து விடக்கூடாது. மக்களே, கடவுளுடைய அருள் இருந்தது அப்படின்னு சொன்னா அப்படி நம்முடைய முகம் பொலிவால் மின்னும். ஒரு நிகழ்விலே கூட, திரைப்பட காட்சியிலே கூட ஒரு நடிகர் நம்ம வடிவேல் சொல்வார், அப்படி உடம்புலாம் அப்படி தேஜஸ் மாதிரி அப்படி மின்னும். ஆண்டவருடைய அருள் இருந்தது அப்படின்னு சொன்னா நாமும் அப்படித்தான் பொலிவாக இருப்போம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்னைக்கு விழா எடுத்து மகிழ்கின்றோம். நம்முடைய அன்னை எப்படி அருளால் மிகுந்து காணப்பட்டாரோ அதே போல நாமும் இறைவனுடைய அருளால் மிகுந்து நம்முடைய வாழ்க்கையை வாழுவோம். இறைவனுடைய அருள் நம்மிடமிருந்து விலகிவிட ஒரு நாளும் நாம் அனுமதிக்கவே கூடாது. அது நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது. நாம் எந்த அளவிற்கு இறைவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறோமோ, அவருடைய வார்த்தைகளின்படி செயல்படுகிறோமோ, அந்த அளவிற்கு அவருடைய அருள் நம்மிடத்திலே இருக்கும். எனவே இறைவனுடைய அருளை இழந்து விடாமல் இருக்க நம்முடைய அன்னையின் பரிந்துரையை, பாதுகாவலை, பராமரிப்பை நாடி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளுக்காக, ஆசீருக்காக இறைஞ்சு மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளை, ஜெபங்களை, விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்திலே எடுத்து வைத்து மன்றாடுவோம். அழைத்தலே நாயகனே, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட என் திரு அவை தலைவர்கள் அனைவரும் தங்கள் பணிகளை அர்ப்பண உணர்வோடு ஆற்றவும், அழைத்தல் வாழ்வில் இறுதி வரை நிலைத்திருக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவன் உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தலின் நாயகனே, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் திட்டங்களையும் செயல்பட தேவையான ஞானத்தை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலை எம் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உமது தெய்வீக அருளை பொழிந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விடுதலையின் நாயகனே, பல்வேறு தீய வழக்கங்களுக்கு அடிமையாகி உள்ள ஒவ்வொருவரும் அதிலிருந்து முழு விடுதலையும் மன மாற்றத்தையும் தந்து அவர்கள் வாழ்வு சிறப்பாக அமைய அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணி துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்டு இந்த மன்றாட்டுகளை எல்லாம் பரிவன்போடு எங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இதுவே காணிக்கை அன்பிற்கே அர்ப்பணித்தோம் அனைத்தும் பகிர்ந்தே வாழவோம் அன்பிற்கே அர்ப்பணித்தோம் எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும் இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்றே காண வேண்டும் எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும் இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்றே காண வேண்டும் எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையை பலி தந்தோம் அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம் அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம் அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இவ்வலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூயாவியாரின் ஒளியால் ஒளிவிக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் புனித ஆரோக்கியனின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதாம் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன, தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சு ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறுபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்கொள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். உமது பரிவிரக்கத்தால் என் உடலுக்கும் மனதுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனதாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பக்கம் 124. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தீர்ந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தீர்ந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உள்ளமெனும் கோவிலில் உறவெனும் தெய்வமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே, உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே, அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே, என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே, என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. Father, Father. என்ன
உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க அந்த மக்களை நிச்சய தினத்திலே மறைவுரை பேட்டியிலே 9 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 9 பேரும் சரியான பதில் எழுதியிருக்கிறார்கள். அனுஷியா, சுசேமேரி, பிரேமா, கவிதா, வேளாங்கண்ணி சித்ரா, தமிழ்ச்செல்வன், ஜோதி, மதுஸ்ரீ, வேளாங்கண்ணி. பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்பொழுது அதிலிருந்து 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றன. பரிசுகள் 2 பேக் இருக்குது, ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது. அதனால முதல்ல வர்ற பேருக்கு டிஃபன் பாக்ஸ், அடுத்தால 2 பேருக்கு பேக். 3 பேக் இல்லை, அதனால சண்டைக்கு வரக்கூடாது. எங்களுக்கு பேக் தரல அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் தர்றவங்களுக்கு அந்த பேக்ல வைக்கக்கூடிய ஒரு டிஃபன் பாக்ஸ், 2வது 3வது ஆளுக்கு ஒரு பேக். ஜோதி, தமிழ்ச்செல்வன், மதுஸ்ரீ, இனி இன்றைய மறைவுரையிலிருந்து கேள்வி. எளிதான கேள்விகள் தான். மறைவுரையிலே ஒரு திருத்தந்தையை பற்றி குறிப்பிட்டேன். அன்னை மரியா அமல உற்பவி பிறப்பிலிருந்தே பாவ நாசில்லாமல் பிறந்தார். மரியாவின் அமல உற்பவத்தை விசுவாச சத்தியமாக பிரகடனம் செய்த திருத்தந்தை எந்த ஆண்டிலே அதை அவர் அறிவித்தார்? ஒரு ஆண்டு சொன்னேன். இந்த ஆண்டிலே அவர் அன்னை மரியா அமல உற்பவியாக உலகத்திலே பிறந்தார் என்று விசுவாச சத்தியமாக அறிவித்தார் என்று சொன்னேன். அந்த ஆண்டு எந்த திருத்தந்தை? சரியா? 2வது கேள்வி. நீங்கள் தூய ஆவியாருடைய கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தூய ஆவியாருடைய கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா? தூய ஆவியார் உங்களில் குடிகொள்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா என்று ஒருத்தர் அவருடைய நூல்ல எழுதுவார். அதை சொன்னது யாரு? அவர் எழுதின அந்த நூல் பேர் என்ன? எந்த நூலில் அதை குறிப்பிடுகிறார்? நீங்கள் இறைவனுடைய கோவில் என்றும் தூய ஆவியார் உங்களில் குடிகொள்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னவர் யார்? அதை எந்த நூலில் சொல்லுகிறார்? அதிகார வசனம் கூட எழுத வேண்டாம். அந்த நூலுடைய பெயரு, அதை சொன்னவர். நூலுடைய பெயர், அதை சொன்னவர். நீங்கள் இறைவனுடைய கோவில் என்றும் தூய ஆவியார் உங்களில் குடிகொள்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னவர் யார்? அந்த தன்னுடைய நூலில் எழுதியவர் யார்? அவர் எந்த நூலில் எழுதினார்? 2வது. 3வது கேள்வி. இறைவனுடைய அருளை இழந்து விடாமல் இருக்க நான் என்ன செய்வேன்?
இறைவனுடைய அருளை இழந்து விடாமல் இருக்க நான் என்ன செய்வேன்? நீங்களே சொந்தமாக எழுதக்கூடிய ஒரு கேள்வி. 3 கேள்விகள் தான். திருப்பலி நிறைவேற்றதற்காக 5 நிமிடத்திற்குள்ளாக சரியான பதிலை எழுதி கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் தம் அடியார் மரியாவில் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களித்த தமது இரக்கத்தை நிறைவு செய்தார். மன்றாடுவோமாக. இரக்கமிகுந்த இறைவா, மீட்பினுடையவும் நம்பிக்கையினுடையவும் அருளடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறையன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்னை உன் பாதத்தில் அமர்ந்திடும் வேளை அல்லல்கள் யாவும் தீருதம்மா. என்னை நீ தாளாட்டி அமர்ந்திடும் வேளை பிள்ளையின் உள்ளம் மகிழுதம்மா. அன்னை உன் பாதத்தில் அமர்ந்திடும் வேளை அல்லல்கள் யாவும் தீருதம்மா. என்னை நீ தாளாட்டி அமர்ந்திடும் வேளை பிள்ளையின் உள்ளம் மகிழுதம்மா. சோகத்தின் ரேகைகள் சுடுகின்ற போது சேதங்கள் தீண்டாமல் கரை சேர்க்கிறாய். சோகத்தின் ரேகைகள் சுடுகின்ற போது சேதங்கள் தீண்டாமல் கரை சேர்க்கிறாய். பாதங்கள் தடுமாறி பயில்கின்ற போது பாதங்கள் தடுமாறி பயில்கின்ற போது படியேற என்னோடு கரம் கோர்க்கிறாய். தாயே நீதான் எந்தன் வாழ்வாகிறாய். அன்னை உன் பாதத்தில் அமர்ந்திடும் வேளை அல்லல்கள் யாவும் தீருதம்மா. நீங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தால் தீமையில் இடைத்தருளுமாமே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. ஆமென்.